வணக்கம். நான் வழக்கறிஞர் மாரியப்பன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய வாய்க்கால்களை தூர்வாருகின்ற பிரச்சனை குறித்து இப்போது ஒரு முக்கியமான செய்தியை நான் பகிர்கிறேன். நேற்று மே தினமலரில் முதல் பக்கத்திலேயே ஒரு செய்தி வந்திருந்தது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1315 கிலோமீட்டர் தூரமுடைய வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதற்கு 125 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இதற்கான அரசாணைகள், அனுமதிகள் அனைத்தும் பகிரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க, ABCDன்னு. பிரதானமாக இருக்கக்கூடிய நகரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்க்கால்கள், உதாரணத்துக்கு நம்ம திருச்சியில் உள்ள உய்யகுண்டா வாய்க்கால் மாதிரி, கோரையாற்று வாய்க்கால் மாதிரி, இந்த மாதிரியான வாய்க்கால்களை தூர்வாடுறது ABCDயில் AB, இந்த பிரதான வாய்க்கால்கள் AB வகையில் அடங்கிறது. அதே மாதிரி CD இதெல்லாம் நகர்ப்புறங்கள்லேருந்து உள்ளே போய் கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய சிறு சிறு வாய்க்கால்கள் அனைத்துமே CDயில் அடங்கிடுது. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய, அது இல்லாமல் பிரதான வாய்க்கால்களாக இருக்கக்கூடிய இந்த வாய்க்கால்கள் அனைத்தையும் நீர்வளத்துறை தூர்வாரணும். அது அவங்களுடைய கடமை. இப்போ பருவமழைகள், அதாவது கோடை காலத்துடைய பருவமழைகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. கோடைகால விவசாய பணிகளெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் CDன்னு சொல்லக்கூடிய சிறு சிறு வாய்க்கால்களுக்குரிய இந்த வாய்க்கால்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள், சேறு, செடி இது போன்றவற்றை தூர்வார வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது. இந்த பணியை செய்கிறது யாருன்னா, வேளாண்மை பொறியியல் துறை இந்த சிறிய வாய்க்கால்களை, CDயில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை தூர்வார வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த CDயில் இருக்கக்கூடிய சிறிய வாய்க்கால்களை வேளாண்மை பொறியியல் துறை தூர்வாரலை. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பாதிப்புகள் என்ன வரப்போகுது அப்படின்னா, பெரிய வாய்க்கால்களில் வரக்கூடிய தண்ணீர் சரிவர சிறிய வாய்க்கால்களில் போய் கிராமப்புறங்களுடைய விவசாயம் பாதிச்சிடும். அது ஆடு மாடு இதெல்லாம் கூட அந்த இதில் குளிப்பாட்டுவாங்க. பல்வேறு பயன்கள் இந்த சிறிய வாய்க்கால்கள் மூலம் இருக்கும். அதே போல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது, இது அனைத்துமே பாதிக்கப்படும். இதை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகள் கடந்த காலத்தில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஜீவோ பாஸ் ஆகியும் இதை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவது. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த பருவமழைகள்லாம் பெய்கிற போது சரியான நீர் ஏரிகளில், வாய்க்கால்களில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களை நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் போயிடும். ஏரிகள் நிரம்புகிற வாய்ப்புகள் போயிடும். இதனால் என்னென்னா, வேளாண்மை விவசாயம் பாதிக்கப்படும். நாளைக்கு நமக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடும் விலையேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இதன் மூலம் நம்ம விவசாயிகளுக்கும் விவசாய சங்கத்தினருக்கும் ஆதரவாக நம்ம கருத்தை என்ன சொல்கிறோன்னா, வேளாண்மை பொறியியல் துறை உடனடியாக CD பிரிவுகளில் இருக்கக்கூடிய சிறிய வாய்க்கால்கள் அனைத்தையுமே தூர்வாரணும். ஏற்கனவே 125 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகளை உடனடியாக செய்தால் வேளாண்மை காக்கப்படும். எதிர்காலத்தில் நம்முடைய உணவுப் பொருட்கள் இதனுடைய விலையேற்றம் கட்டுப்படுத்தப்படும். இல்லைனா விலை ஏறி போயிடும். இல்லைனா நமக்கு தான் சிரமம். அதனால் உடனடியாக வேளாண்மை பொறியியல் துறை இந்த பணிகளை மேற்கொள்ளணும். இதற்கான அரசு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாரியப்பன், வழக்கறிஞர், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர். நன்றி.